ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஹெச்கே மாமிஸ் லைஃப் ஸ்டைல் அண்ட் வ்ளாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நலமாக இருக்கிறோம். இன்றைக்கி நான் உங்ககிட்ட வந்து என்னோடய ஈவினிங் வ்ளாகை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டேன். நான் எப்படி இந்த அளவுக்கு வந்து ஃபேமிலி அண்ட் குழந்தைங்களையும் பார்த்துட்டு என்னோடய பிஸ்னஸையும் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து மோட்டிவேஷனலாக இருக்கும். ஒரு சிஸ்டர் நீங்கள் வந்து பேசுகிறது வந்து ரொம்ப வந்து கேஷுவலாக இருக்குது. ஸோ ஒரு மோட்டிவேட்டாக ஒரு வீடியோ வந்து சென்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக ஸ்பெஷலாக வந்து நான் வந்து வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து குழந்தைங்களுக்கு லீவில் இருக்கிறனால ஸோ அவங்கள கூட நான் எப்படி மேனேஜ் பண்ணுறேன், என்னென்ன வேலைகள் பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு நான் வந்து எப்படி இந்த அளவுக்கு வந்து வேலை பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இஞ்சிலாம் அதிகமாக மண்ணாக இருந்தனால அதை வந்து நல்லா கழுவி ட்ரை பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் வந்து பெருங்காய பவுடர் தயாரிக்கிறதுக்காக பெருங்காயம், கட்டி பெருங்காயம் வாங்கிட்டு இந்த மாதிரி லைட்டாக பிச்சு போட்டு ட்ரை பண்ணி பொடி பண்ணி வச்சுட்டோன்னா அதுவும் ரெடி ஆகிடும். ரொம்ப வாசனையாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு வச்சுக்கும் போது. ஸோ ஈவினிங் வந்து டீக்காக பால் போட்டிருக்கேன். ஸோ குழந்தைங்களும் வந்து டீ குடிப்பாங்க. ஸோ அவங்களுக்காக பால் போட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து டின்னருக்காக சப்பாத்தியும் நெக்ஸ்ட்டு கடலைக்கறியும் பண்ண போகிறேன், கடலை குருமா பண்ண போகிறேன். ஸோ குழந்தைங்களும் வந்து சிஸ்டம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்திரம் கழுவணும், கொஞ்சம் இருக்குது பெண்டிங்காக. ஸோ மதியம் வந்து சாப்பிட்டதெல்லாம் வந்து மதியம் கொஞ்சம் விலைக்கு வைப்பேன் நான். ஸோ இப்போ வந்து 3 மணிக்கு நான் வந்து வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ அதை வந்து விலைக்கு வைக்கிறதுக்காக நம்ம ஏற்கனவே வாஷ் பண்ணி வச்சிருந்த பாத்திரத்தை வந்து அந்தந்த இடத்துல வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்திரம் வந்து வாஷ் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் பாலும் வந்து காய வச்சுருக்கேன், அது ஒரு சைடாக வந்து நடந்துகிட்டு இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி டிவி மொபைல் எல்லாமே பார்ப்பாங்க. ஸோ ஹாஃப் அன் ஹவர் கேப்பில் வந்து இப்போ பாப்பா ஹாஃப் அன் ஹவர், பையன் வந்து ஹாஃப் அன் ஹவர் வந்து பார்ப்பாங்க. முன்னாடி 2 பேரும் வந்து ஒரே ப்ரோக்ராம் பார்த்துப்பாங்க. பட் இப்போ கொஞ்சம் வளர்றதுனால 2 பேருக்குமே வேறு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறனால 2 பேரும் ஹாஃப் அன் ஹவர் பாடுவாங்க. ஒரு நாளைக்கு ஹாஃப் அன் ஹவர் தான் பார்ப்பாங்களான்னு இல்லை, இப்போ வந்து 1 hour ஆச்சா திருப்பி வந்து ஒரு கேப் எடுத்துப்பாங்க. ஒரு 2 hours போல் கேப் எடுத்துகிட்டு திருப்பி ஒரு ஹாஃப் அன் ஹவர் பார்ப்பாங்க. ஏன்னா லீவ் டைம் வந்து அந்த மாதிரி தான் போகும். ஸ்கூல் டைம் வந்து பிரச்சனை இருக்காது. மார்னிங் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு ஸ்கூல் போயிடுவாங்க. ஸோ வந்து பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் ஹோம்ஒர்க்லாம் இருக்கும். பட் லீவில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஷெடியூல் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்போம். எப்போவுமே டிவி சிஸ்டம் பார்க்கும்போது அவங்க ஆன் பண்ணும்போதே வந்து நான் வந்து எப்போ வந்து ஆஃப் பண்ணணும் டைமும் வந்து சொல்லிவிடுவோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மாதிரி ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லும்போது ஆஃப் பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு டைம் வந்து செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டைமில் ஆஃப் பண்ணவான்னு கேட்கும்போது ஆஃப் பண்ண விட மாட்டாங்க. 15 minutes எடுத்துப்பாங்க இன்னும் கொஞ்சம். நெக்ஸ்ட்டு போய் கேட்கும்போது திருப்பி ஒரு 5 minutes எடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட் தான் ஆஃப் பண்ணுவாங்க. இதுக்கும் முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு பாப்பாலாம் கொஞ்சம் அளவும் ஆரம்பித்தா. பட் அதெல்லாம் வந்து பழக்கப்படுத்திட்டு வரும்போது தான் இந்த மாதிரி இப்போது இந்த ஸ்டேஜுக்கு வந்து ஆஃப் பண்ணணும்னு சொல்லும்போது ஆஃப் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்க. அதனால இது வந்து இப்போவே வந்து உடனே நடந்துறதில்ல, முன்னாடி இருந்தே ஃபாலோ பண்ணிட்டு வந்த ப்ரொசீஜர் தான் இது. ஸோ இப்போ வந்து குழந்தைங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் பார்க்குறாங்களா, பசங்களாம் டைம் ஆகிடுச்சு ஆஃப் பண்ணுங்கன்னு சொன்னால் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுவாங்க. அது மாதிரி ஃபோனும் பார்க்க மாட்டாங்க, நான் சொல்ல மாட்டேன், ஃபோனும் பார்ப்பாங்க. அது மாதிரி குழந்தைங்களுக்கு இது ரொம்ப முடியல, சாப்பிட கஷ்டப்படுறாங்க, ஃபீவர் இருக்குது, சாப்பிட மாட்டுறாங்க அப்படின்னாலும் ஃபோனை காமிச்சு சாப்பாடு கொடுத்துருவேன். நான் சின்ன வயசுலேயும் ஃபோன் காய்ச்சி சாப்பாடு கொடுத்துருக்கேன் நான். ஏன்னா அந்த ஸ்டேஜில் வந்து நமக்கு வழியே இல்லாத போது அந்த மாதிரிலாம் சாப்பாடு கொடுத்துருக்கேன் நான். இப்போவும் டிவி பார்த்துட்டே சாப்பிடுவாங்க. ஸோ எல்லாமே வந்து லிமிட்டாக இருக்கனால எனக்கு அது வந்து ஒரு பிரச்சனையாகவே தெரியாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து குழந்தைங்க 2 பேருமே வந்து சின்ன வயசுலேருந்து அவங்க கூடயே நான் இருக்கிறனால படிப்புலேயும் வந்து அவங்க வந்து நல்லா வந்து ஒரு கிராஸ்பிங் பவர் இருக்குது, நல்லாவே படிச்சுடுவாங்க. ஸோ சின்ன வயசுலேருந்து எங்கள் பசங்க வந்து யாருக்கிட்டேயுமே வந்து செட் ஆக மாட்டாங்க. என் மாமனார் மாமியார் அம்மா அப்பா யாருக்கிட்டேயுமே இருக்க மாட்டாங்க. அதனாலேயே வந்து நான் வந்து ஜாப் வந்து குவிட் பண்ணுறதா இருந்தது. ஏன்னா ஹிருத்திக் வந்து ஒரு 1.5 வயசில் நான் ஜாப் வந்து மறுபடியும் மெட்டர்னிட்டி லீவ் முடிச்சுட்டு ஜாபுக்கு போகலாங்கிற பிளான் இருக்கும் போது அவன் யாருக்கிட்டையுமே இருக்கல 5 நிமிஷம் கூட. அதனாலே நான் வந்து ஜாப் வந்து குவிட் பண்ணிவிட்டேன். நான் நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் நான். ஸோ நான் காலேஜ் முடிச்சுட்டு கேம்பஸ்லேயே செலக்ட் ஆகி டிசிஎஸில் வந்துட்டேன், பிபிஓ செக்டர். ஸோ 7 வருஷம் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு அம்மா அப்பா தம்பி எல்லாருமே வந்து சென்னை தாம்பரத்தில் இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வீடு அம்பத்தூருக்கு வந்துட்டோம் நாங்கள். ஸோ குழந்தைங்க வந்து கொஞ்சம் வளரும்போது வந்து அத்தை மாமா கூட தான் இருந்தோம். அப்புறம் வந்து நாங்கள் வந்து தனியாக வந்துட்டோம். ஸோ இப்போ நான் என் ஹஸ்பண்ட் குழந்தைங்க மட்டும் தான் இருக்கோம். ஸோ வீட்டு வேலைகள் எல்லாத்தையுமே நான் வந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். நான் எல்லா வேலைகளுமே வந்து நான் தனியாக தான் மேனேஜ் பண்ணுறேன். காலையிலேருந்து ஈவினிங் வர குழந்தைங்களால சின்ன ஹெல்ப், அதாவது அவங்க விளையாண்ட பொருட்கள்லாம் எடுத்து வைக்கிறது வந்து பழக்கப்படுத்தியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் சின்ன வேலைகள் அவங்க எல்லா வேலைகளையுமே நான் தான் பார்த்துப்பேன். குழந்தைங்க சின்ன குழந்தையாக இருக்கும்போதே வந்து அவங்க தூங்குற டைமில் வந்து சின்னதாக வந்து நான் லேர்ன் பண்ணிக்க வந்து ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஆரியாக இருக்கட்டும், நெக்ஸ்ட் வந்து ஏதாவது டிசைனிங் பண்ணுறதா இருக்கட்டும், பேங்கிள், நெக்ஸ்ட் ஜுவல்லரி மேக் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து அவங்களுடைய
தூங்குகிற டைமில் பண்ணுவேன் நான். அவங்க வந்து தூங்கும்போது கூட சேர்ந்து தூங்க மாட்டேன். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப குழந்தைங்கள குட்டியாக இருக்கும்போது நான் தூங்கினேன். பட் என்னென்னா டக்குன்னு எழும்பிட்டே இருப்பாங்க. அந்த டைமில் வந்து ஹெட்டேக் அதிகமாக ஆகிடும். அவங்க டக்குன்னு நம்ம எழும்பிடும், நல்லா டீப் ஸ்லீப்பில் இருக்கோம், எழும்புறோம் அப்படின்னா ஹெட்டேக் அதிகமாக இருக்கிறனால வந்து அதை வந்து நான் தூங்குறதை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த டைமில் கொஞ்சம் ஃபோன் பார்க்குறது, நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஏதாவது கற்றுக்கிறது, ஒர்க் பண்ணுறது, அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருப்பேன் நான். ஸோ அதனால தான் வந்து எனக்கு வந்து பகலில் வந்து தூங்குகிற வேலை வந்து கிடையாது. அது மாதிரி ஃபுட்டில் வந்து கேர் எடுத்ததும் வந்து கொரோனாக்கு டைம்லுக்கு அப்புறம் தான் சொல்லுவேன் நான். ஏன்னா கொரோனா பீரியடில் வந்து பாப்பா வந்து 5 மாதம் இருந்தால், பையனுக்கு வந்து 2 வயசு இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து 5 மாதம் இருந்தனால நான் நாகர்கோயில் இருந்தேன். அம்மா, அப்பா, தம்பி எல்லாருமே நாகர்கோயில் இருக்கும்போது நாங்கள் அங்கே இருந்தோம். பட் அப்பா வந்து அந்த டைமில் வந்து கொரோனா வந்துடுச்சு அப்பாவுக்கு. ஸோ அப்பாவுக்கு நெக்ஸ்ட் அம்மாவுக்கு கொரோனா இருந்துச்சு. அவங்க 2 பேரும் தனியாக குவாரண்டைனில் இருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எனக்குமே கொரோனா வந்துடுச்சு, என் பையனுக்கும் கொரோனா வந்துடுச்சு. 5 மாதம் பாப்பா வயிற்றில் இருந்தனால கொரோனா டேப்லெட் எதுவுமே என்னால் எடுத்துக்க முடியல. அது மாதிரி என் பையனும் எடுத்துக்க முடியல. பட் கடவுள் புண்ணியத்தில் எங்கள் யாருக்குமே எதுவும் ஆகலை. நாங்கள் எல்லாருமே வந்து கேர் ஆகிட்டோம். ஸோ ஃபுட்டில் வந்து கேர் வந்தது அதுக்கு அப்புறம் தான். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக வந்து ஃபுட்டு கொடுக்கணும். இது மாதிரி அவங்க ஃப்யூச்சர்லேயும் ஏதாவது இது மாதிரி பெரிய டிசீஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி அவங்க மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு கேர் வந்துச்சு. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது கூட அந்தளவுக்கு வந்து நான் கேர் பண்ணிக்க மாட்டேன். ஸோ அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் வந்து ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கும்போது தான் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பழக்கப்படுத்தணும். நாங்கள் அது மாதிரி இந்த ஹெல்த்தியாக மேக் பண்ணுறது எப்படின்னா, எங்கள் அத்தை வந்து நிறைய வந்து இந்த மாதிரி ஹெல்த்தியாக வெஜ்ஜீஸ் வந்து நிறைய பண்ணுவாங்க. ஸோ அம்மா வீட்டில் வந்து நான்வெஜ் நிறைய பண்ணுவோம். அத்தை வீட்டில் வந்து வெஜ்ஜீஸ் வந்து நிறைய பண்ணுவாங்க. இந்த மாதிரி தூதுவளை சட்னி, பெரண்டை துவையல், பீர்க்கங்காய் தோல் வச்சு அந்த மாதிரி கஞ்சி ரெசிபிஸ் எல்லாமே அவங்க பண்ணுறத பார்த்து வந்து வந்துச்சு. ஸோ அவங்க கூட இருந்த வரைக்கும் வந்து அவங்க மார்னிங் எழும்பி வேலை பார்க்கும்போது நானும் வந்து கூட எழும்பி வேலை பார்க்குற கேரக்டர் தான் நான். ஸோ நான் வேலைக்கு போயிட்டு இருந்தாலுமே அவங்க எழும்புற டைமில் நானும் எழும்பி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். பட் குக்கிங் எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்க. நான் வந்து ஹெல்ப் வேலை பண்ணுவேன். பட் அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஸோ அதனால் நானும் தனியாக வந்ததுக்கப்புறமும் அவங்களுடைய அந்த ரெசிபீஸ்லாம் கொஞ்சம் தெரியும் போது கொஞ்சம் ஹெல்த்தியாக நம்மளும் வந்து லைஃப் ஸ்டைலில் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொரோனா மேலே இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து நாங்கள் தனியாக வந்ததுக்கப்புறம் வந்து அதே வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ வீட்லேயே வந்து இதுவரை என் குழந்தைங்களுக்கு வந்து நான் சின்ன வயசில் இருந்தால் கூட கடையிலேருந்து செர்லாக்லாம் வாங்கினது கிடையாது. சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு நான் தான் வந்து கஞ்சி ரெசிபிஸ் எல்லாமே மேக் பண்ணுவேன். எல்லாமே யூடியூப் பார்த்து தான் பண்ணுவேன் நான். ஸோ நானாக பண்ணி நானாக குழந்தைங்களுக்கு கொடுக்குறது தான். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நான் யூடியூப்பில் தான் கற்றுக்கிட்டேன் நான். ஸோ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதாக இருக்கட்டும், யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதாக இருக்கட்டும், நெக்ஸ்ட் வந்து குக்கிங்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து கை கொடுத்தது எனக்கு யூடியூப் தான். இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம குக்கிங் சேனல் வச்சுருந்தோம். நான் வந்து குழந்தைங்களுக்கு நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக எல்லாம் பண்ணுறனால சரி என் ஸ்டேட்டஸ் வைப்பேன் நான் அடிக்கடி வாட்ஸ்அப்பில். அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு நீ வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறதுக்கு பதிலாக நீ யூடியூப்பில் சேனலில் வந்து ஒரு சேனல் க்ரியேட் பண்ணிவிட்டு வீடியோ போடலாமே ஐடியா கொடுத்தது தான். என்னோட ஒரு ஃப்ரெண்டு கூட என்னோட ஆஃபீஸ் மேட்டு அவங்க வந்து 10 lakh சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்த ஐடியா மூலம் தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம். பட் எல்லாமே நான் கற்றுக்கிட்டது வந்து யூடியூப்பில் தான். எப்படி ஒரு சேனல் க்ரியேட் பண்ணணும், எப்படி வந்து நம்ம வீடியோ போடணும், எடிட் பண்ணணும், வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும், எல்லாமே நான் யூடியூப்பில் இருந்து தான் கற்றுக்கிட்டேன் நான். ஸோ அது மாதிரி வந்து அது ஒரு சைடாக போயிட்டு இருந்துச்சு. லேர்னிங்லேயும் பிஸ்னஸுக்காக அடுத்த ஸ்டெப் நம்ம எடுக்கலாம்னு சொல்லிட்டு அது ஒரு சைடாக இருந்தது. நெக்ஸ்ட் வந்து குழந்தைங்களுக்கு எப்படி நம்ம ஹெல்த்தியாக வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு சைடாக வந்து பார்த்துட்டு இருந்தேன் நான். அது மாதிரி குழந்தைங்கள இப்போ டீ தான் குடிச்சிட்ருக்காங்க. ஸோ அவங்க டீ, காஃபி, கஞ்சி எல்லாமே வந்து பழக்கப்படுத்திக்கிட்டாங்க. ஸோ டீ, காஃபி நம்ம கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தது இப்போ வந்து அவங்களாலையும் அவாய்ட் பண்ண முடியல. ஸோ மார்னிங் வந்து டீ கொடுத்தேன் அப்படின்னா ஈவினிங் வந்து பாலோ கஞ்சியோ கொடுத்துருவேன். ஸோ கஞ்சியுமே வந்து எப்போவுமே காலியாக கரெக்டாக வந்து மேக் பண்ணிகிட்டே இருப்பேன். இப்போ பாப்பா தான் என்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கா, அம்மா நான் கல்யாணமே பண்ண மாட்டேன்னு ஏதோ ஒரு வீடியோ பார்த்துருக்கா போல இருக்குது, கல்யாணமே பண்ண மாட்டேன்னு வந்து என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ இதே டைலாக் தான் நம்ம எல்லாருமே விட்டுருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ மார்னிங்கே வந்து நம்ம வேலையும் நமக்கான வேலைகள் எல்லாமே முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நமக்கு நிறைய டைம் வந்து ஃப்ரீயாக இருக்கும். அந்த டைமில் வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஈஸியாக வந்து ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் வந்து நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ குழந்தைங்களுக்கும் ஹெல்த்தியாக என்ன கொடுக்கலான்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணி அதையும் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு வேளை ஹெல்த்தியாக கொடுக்குற மாதிரியாவது
பார்த்துக்கிட்டோன்னா அவங்களுடைய லைஃப்பும் வந்து ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நான் வந்து உளுத்தங்கஞ்சி தான் ப்ரீமிக்ஸ் வந்து ரெடி பண்ணியிருந்தேன், ஒரு ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் இல்லையா. ஸோ அதுதான் பேக் பண்ணியிருந்தேன். ஏன்னா ஹிருத்திக் வந்து அடிக்கடி கால் வலி வரும். ஸோ கொஞ்சமாக ஒரு 3 பங்கு உளுந்து போட்டேன் அப்படின்னா 1 பங்கு வந்து பச்சரிசி போட்டு நல்லா கழுவி ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அடிக்கடி இந்த மாதிரி நம்ம களி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த களி பண்ண நான் பட் என் பையனுக்காக தான் பண்ணேன். பட் அவனுக்கு வந்து களின்னு சொல்லாதனாலையும் என்னவோ தெரியல, அவன் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டான், வாயில் கூட வைக்கவே இல்லை. பட் வந்து பாப்பா வந்து கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டா. நெக்ஸ்ட்டு வந்து அவனை ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருந்தேன், பட் அவன் வந்து சாப்பிட மாட்டேன்னு சொன்னதுனால நெக்ஸ்ட்டு நான் வந்து ஓகேன்னு சொல்லி விட்டுட்டேன். நான் சரி அதே மாவு வச்சு லட்டுவாக செஞ்சு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து விட்டுட்டேன். நான் இந்த மாதிரி தான் ஒரு பேர் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவான் என் பையன், வாயில் வாங்கவே மாட்டான், அந்த மாதிரி ஒரு டைப் அவன். பட் பாப்பா வந்து வாங்கி சாப்பிட்டுப்பா. நெக்ஸ்ட்டு வந்து டின்னருக்காக இன்றைக்கி கொண்டக்கடலை ஊற வச்சுருந்தேன், கொண்டக்கடலை குருமா, நெக்ஸ்ட்டு சப்பாத்தி தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ டின்னர் வேலையும் வந்து நான் சீக்கிரமாகவே முடிச்சிடுவேன். ஏன்னா பசங்களுக்கு வந்து ஒரு 6 மணி 7 மணிக்கெலாம் பசி வந்துடும். அதுவும் ஹஸ்பண்டும் வந்து 7:30 மணிக்கு பசியோடய வரும்போது அதுக்கு முன்னாடியே வந்து நான் ஸோ அதனால் வந்து ஈஸியாக வந்து வேலையும் நைட்டை வந்து முடிச்சுட்டு காலையில் வந்து எழும்புறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பிளான் பண்ணிப்பேன் இன்றைக்கி. ஸோ நைட்டே வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா பூண்டு வெங்காயம் அதெல்லாம் வந்து உரித்து வச்சுருவேன். நெக்ஸ்ட் கீரை ரெசிபி ஏதாவது பண்ண போகிறோம் அப்படின்னா அதையும் வந்து நைட்டே வந்து பிளான் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா காலையில் வந்து வேலையும் முடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். அது மாதிரி வந்து உங்கள் வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு உங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கற்றுக்கலாம். இப்போ டெய்லரிங்காக இருக்கட்டும், ஆரியாக இருக்கட்டும், இது மாதிரி ஜுவல்லரி மேக் பண்ணுறதா இருக்கட்டும், நெக்ஸ்ட்டு பேக்கிங்காக இருக்கட்டும், மெஹந்தியாக இருக்கட்டும், எக்கச்சக்கமாக நம்ம வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. கூடவே வந்து நம்ம லைஃப்பையும் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக எடுத்துகிட்டு போயிட்டோன்னா அந்த அளவுக்கு நம்ம வேலை பார்க்குறதுக்கு நமக்கான ஸ்ட்ரென்த்தும் நமக்கு கிடைக்கும். ஸோ வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்களா உங்களுக்கே தெரியும், நிறைய வந்து நம்ம டைம் கொடுக்கணும், நிறைய ஹெல்த்தியாக வந்து நம்ம ட்ரை பண்ணணும். ஸோ அதையும் நம்ம பார்த்துட்டு நம்ம பிஸ்னஸையும் நம்ம வந்து பார்த்துக்கும் போது கண்டிப்பாக வந்து ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலாக இருக்கும். ஸோ நமக்கும் சரி நம்ம குழந்தைங்களுக்கும் சரி நம்ம ஒரு ஹெல்த்தியாக ரெசிபிஸ் வந்து கொடுத்த மாதிரியும் இருக்கும். கூடவே வந்து நம்மளுடைய ஃப்யூச்சருக்கு, நம்மளுடைய பிஸ்னஸுக்கு, நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவலை கம்மி பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்த்தியாக வந்து ஒரு லைஃப் ஸ்டைலில் எடுத்துகிட்டு போகிற மாதிரியும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நான் வந்து என்னோடய லைஃப் வந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ நான் வந்து இன்றைக்கி சப்பாத்தி தான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த சப்பாத்தி மாவுமே வந்து நான் வீட்லேயே நிறைய மல்டிகிரெயின்ஸ்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ஒரு 2 மாதத்துக்கு வந்து கவலை இல்லாமல் இருக்கும். அடிக்கடி சப்பாத்தி பண்ணும்போதும் எல்லா ஸ்ட்ரென்த்தும் சேர்ந்த ஒரு ரெசிபி வந்து கொடுத்த மாதிரி இருக்கும். ஒரே இப்போ நம்ம சப்பாத்தி பண்ணுறோம் அப்படின்னா நிறைய வந்து விதமாக வந்து அதில் தானியங்கள் அடங்கியிருக்கனால ரொம்ப வந்து ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம வந்து இப்படி ஸ்டோர் பண்ணுறது, மிளகாப்பொடி ஆகட்டும், கொத்தமல்லி அந்த மாதிரிலாம் வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு அப்பப்போ வந்து நம்ம கடையிலேருந்து வாங்கி கெமிக்கல் ஐட்டம் கொடுக்குற மாதிரி இருக்காது. ஸோ ஒரு ஹெல்த்தியான லைஃபாகவும் இருக்கும். ஸோ கடலை குருமாவும் வந்து இப்போ வந்து நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா கடலையெல்லாம் ஊற வச்சுக்கலாம். வாரத்தில் ஒரு 2-3 நாளாவது இந்த பச்சை பயிறு கஞ்சி, கடலை, நெக்ஸ்ட் இந்த மாதிரி ப்ரோட்டீன் ஐட்டம்லாம் அடிக்கடி வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஹெல்த்தியாக நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பிஸ்னஸை பார்க்குறதுக்கும் அடிக்கடி வந்து அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகாது. என்னோடய பசங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தாலும் ஒரு 3 நாளில் வந்து க்யூர் பண்ணிப்பாங்க. ரொம்ப ஹெவியான ஸ்டேஜுக்கு வந்து ரொம்ப சிவியராக வந்து போனது கிடையாது. ஏன்னா குழந்தைங்களுக்கு யூஸ்வலாக வந்து எல்லா பிரச்சனையும் வரும், அதே மாதிரி என்னோடய பசங்களுக்கும் வந்து வரும். பட் வந்து என்னென்னா ரொம்ப வந்து அதிகமாக வந்து வராது. ஸோ ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க, சிஸ்டர் உங்களுடைய வீடியோஸ் வந்து நல்லாயிருக்கு, ஒரு மோட்டிவேட்டாக ஒரு வந்து வீடியோ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்காக மேக் பண்ண வீடியோ தான் அது. ஸோ இந்த மாதிரி நமக்கும் உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி vlog வந்து பார்க்க பிடிக்குமா இல்லையான்னு மறக்காமல் எனக்கு நீங்கள் கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ சப்பாத்தியும் போட்டாச்சு, நெக்ஸ்ட் வந்து கடலை குருமாவும் வச்சாச்சு. குழந்தைங்களுக்கும் ஒரு 6-7 மணிக்கு வந்து சாப்பாடு நான் கொடுத்துட்டு கிச்சன் வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ ஹஸ்பண்டுக்கு வந்து ஹாட் பாக்ஸில் வந்து போட்டு வச்சுட்டேன். ஸோ அவங்க வரும்போது வந்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும், ஏன்னா ரொம்ப ட்ரையாக இருக்காது. திருப்பி நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அவங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போதே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த வேலையும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கிச்சனை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிடுவேன். நைட்டு எப்போவுமே எந்த வேலையாக இருந்தாலும் எங்கே போயிட்டு வந்தாலும் மீதி இருக்கிற பாத்திரத்தை வந்து க்ளீன் பண்ணிட்டு படுத்தா தான் நெக்ஸ்ட் வேலையும் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கிச்சனையும் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து எனக்கான ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் இது வந்து நான் வந்து கரிஞ்சீரகம், நெக்ஸ்ட்டு ஓமம், வெந்தயம் எல்லாம் போட்டு வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது கண்டிப்பாக நான் வந்து வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுவும் வந்து கொஞ்சம் சுடு தண்ணியில் எடுத்துகிட்டு நல்லா வந்து இப்போ ஹீட் அதிகமாக இருக்கனால ரொம்ப வந்து ஃபேஸ்லாம் வந்து டஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு வந்து ரொம்ப டயர்டாகிடும். லாஸ்ட்டு போகும்போது ஃபேஸும் கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு நான் கை கால்லாம் கழுவிட்டு படுத்துட்டோம்னா நிம்மதியாக ஒரு தூக்கம் வரும். காலையில் நம்ம எழும்பி வேலை பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ என்னுடைய வேலைகள் எல்லாத்தையுமே வந்து 9 o'clock
கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். இப்போ வந்து பிரம்ம முகூர்த்த பூஜையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ 9 o'clock தூங்கினா தான் வந்து அலாரம் வைக்கும்போது கரெக்டாக வந்து ஒரு 7 hours வந்து தூங்குற மாதிரி இருக்கும். ஸோ 9 o'clock நான் தூங்க போகிறேன் அப்படின்னா எனக்கு வந்து 7 hours வந்து ஸ்லீப் கண்டிப்பாக வந்து வேணும். அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் டே வந்து ஆக்டிவாக நம்ம வேலை பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து கரெக்டாக என்னுடைய வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு இந்த மாதிரி லாஸ்ட்டாக வந்து ஒரு வெயிட் லாஸுக்காக ஒரு ட்ரிங்க், அது தொப்பை குறைக்கிறதுக்கு தான். வெயிட் வந்து ஆல்ரெடி கம்மி ஆகிடுச்சு, லைட்டாக இருக்கிற தொப்பையும் வந்து கம்மி பண்ணுறதுக்காக இது கூடவே வந்து இது ரொம்ப வந்து ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் தான் வந்து சொல்லியிருக்காங்க டாக்டர்ஸ்லாம். ஸோ இது வந்து ரெகுலராகவே வந்து எடுத்துகிட்டு இருக்கோம் நானும் ஹஸ்பண்டும். ஸோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃபேஸும் வாஷ் பண்ணிவிட்டு அந்த ட்ரிங்கையும் வந்து குடிச்சிட்டு நான் வந்து தூங்க போயிடுவேன். மார்னிங் வந்து ஆக்டிவாக எழும்பி வந்துடுவேன். இதுதான் என்னுடைய லைஃப் ஸ்டைல். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த vlog பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.